ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மதில்கள் அப்படிங்கிற இந்த குறுநாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட எழுத்தாளர் வந்து பஷீர் அவர்கள். இவர் மலையாள லிட்ரேச்சரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள். இவரோட தமிழ் அதாவது இந்த நாவலோட தமிழ் வெர்ஷன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்குது. மதில்கள் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், ஒரு கோட்டையோட மதில் சுவராக இருக்கட்டும், இல்லை வார் பற்றி மதில் வச்சு ஒரு கதை வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் தான் நம்மளோட மனசில் வந்து நிற்கும். ஆனால் இந்த நாவல் முழுக்க முழுக்க நம்ம நினைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு விஷயம். சிறைச்சாலையில் இருக்க ஒரு மதிலுக்கு பின்னாடியோ என்னென்ன விஷயம் நடக்குது, அங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இது ஃபுல்லாக போகுது. சிறைச்சாலை அப்படின்னு சொன்னாவே நம்ம மனசில் வர்றது வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவான ஒரு விஷயம். அங்கே வந்து அவங்க நிறைய கஷ்டம் அனுபவிப்பாங்க, ரொம்ப நெகட்டிவாக தான் அவங்களோட லைஃபே அங்கே போயிட்டுருக்கும், ரொம்ப தனிமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்குள்ளேயுமே அவங்க எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அங்கே ஜெயிலருக்கும் அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு கைதிக்குமான உறவு வந்து எப்படி இருந்தது, ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அங்கே வந்து போடுற சாப்பாடு தான், அங்கே என்ன தராங்களோ அதான் சாப்பிட முடியும். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் பதுக்கி எப்படி அங்கே வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து எப்படி அந்த விஷயம் ஜெயிலுக்குள்ளே வந்தது, ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு எப்படி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, பிரித்த விஷயத்த எப்படி பதுக்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்னதாக ஒரு விஷயம் வாங்கி அதையே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவர் ரொம்ப தெளிவாக அதை சொல்லியிருப்பார். பஷீரோட எழுத்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா, தனக்கு நடந்த பர்சனலான ஒரு விஷயத்தை வந்து எழுதுகிற ஒரு எழுத்தாளர் தான் பஷீர் அவர்கள். ஸோ 1965 இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் ஜெயில் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவிச்சாரு, என்னென்ன பார்த்தாரு, என்னென்ன உணர்ந்தாரோ அது எல்லாத்தையும் தான் இந்த புக்லேயுமே எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி பொலிட்டிக்கலாக வந்து ஜெயிலை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. அவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருங்கிறது, அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் வாங்கி அதையே எப்படி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஒரு வத்தி குச்சி வாங்கிட்டு அந்த ஒரு வத்தி குச்சியை 6ஆக அவருக்கு வந்து பங்கு போட தெரியுமா, ஒரு வத்தி குச்சியை அதையே 9ஆவும் பங்கு போட்டு 9 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த வத்தி குச்சியோட அருமை வந்து அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பார். அங்கே ஜெயிலுங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நெகட்டிவாக தான் நம்ம கண்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயுமே அவர் ரோஜா தோட்டம் ஒன்று வச்சு வளர்த்திட்ருப்பாரு, செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பாரு. அவர் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து மற்றவங்கக்கிட்டேயும் கொண்டு வந்துட்டுருப்பாரு. ஜெயிலர்லாம் வந்து அவர் செய்கிற இந்த விஷயத்த பாராட்டுற மாதிரியும், அவர்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எவ்வளோ விஷயம் அவங்க பேசிக்கிறாங்க, அவங்களோட உரையாடல் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது நாராயணி. இந்த புக்லேயே ரொம்ப அழகான ஒரு கேரக்டர்னால் அது நாராயணி தான். ஒரு மதில் சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆண் சிறைக்கும் அந்த பக்கம் இருக்க பெண் சிறைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஹோல் தான் இருக்கும். அந்த ஹோலையுமே அடைச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜெயிலுக்குள்ளே வரப்போ பஷீர் என்ன சொல்வார்னா, எனக்கு பெண்ணோட வாசம் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்வார். எனக்கு இது படிக்கும்போது பெண்ணோட வாசம்னா என்ன, ஒரு ஆணோட கண்ணோட்டத்தில் பெண்ணோட வாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி சொல்கிறது, நான் பொண்ணுங்கிறதுனால எனக்கு ஃபீல் ஆகலையோ இல்லையோ, நீங்கள் வந்துட்டு ஒரு பையனாக இருந்து இந்த புக்கை படிச்சிங்கன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு பெண்ணோட மனம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியும்னு தோணுச்சு. எப்பயும் போல் ஜெயிலில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆள் சொல்லுவார், அங்கே ஒரு மதில் இருக்குல்ல, அந்த மதிலில் வந்து ஒரு ஓட்டை இருந்தது, அது வழியாக நாங்கள் பெண்களுக்கான அந்த ஜெயிலை வந்து எட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு பயங்கர ஆர்வமாக இருக்கும். அது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போவாங்க. பார்த்தா அதை சிமெண்ட் வச்சு பூசியிருப்பாங்க, அந்த ஹோலையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவரால் அந்த சைட் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு டைமும் அந்த மதில் பக்கத்தில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ, பூச்செடி வந்து நெட்டுட்டு இருக்கும் போதோ அவருக்கு வந்து தோணும், பெண்ணோட வாசம் எனக்கு வருது, ஆனால் அந்த பெண்ணை பார்க்க முடியல அப்படின்னு. யதார்த்தமாக அவர் ஒரு நாள் நாராயணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சந்திப்பாங்க. ஒரு பாட்டு வரும் இல்லையா, கண்கள் படாமல் என்னமோ சம்திங், நீரில் பார்த்துக்க முடியாமல் காதலுங்கிறது வராதுன்னு. ஆனால் தன்னோட உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாமல், அவங்க பார்க்க வந்துட்டு நல்லா இருப்பாங்களா மாட்டாங்களா, சிகப்பா கருப்பா எதுவுமே தெரியாமல் அந்த மதிலுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆணை நாராயணி ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் பஷீரும் நாராயணியை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிருவார்.
அவங்களோட மொத்த கான்வர்சேஷனுமே ஒரு ரோஜா பூச்செடியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். "எனக்கு ஒரு ரோஜா பூச்செடி குடுக்க முடியுமா?" அப்படின்னு அழகா நாராயணி கேட்பாங்க. இவரும் அவங்களுக்காக அந்த வேரோட அத எடுத்து அந்த மண்ணோட வச்சு, அந்த மதில தாண்டி தூக்கி போடுவாரு. நாராயணி அத வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிக்னல் கூட இருக்கும். ஒரு குச்சி வந்து அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து விழுந்துச்சுன்னா, நாராயணி வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆ ஒரு கட்டத்தில ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடக்கும். "உங்க மூஞ்சி வந்து எப்படி இருக்கும்? கருப்பா? சிகப்பா? அழகா இருப்பீங்களா? பார்க்க எப்படி இருப்பீங்க? எனக்கு உங்கள பார்க்கணும்." அப்படின்னு நாராயணி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மீட்டப் வைக்கலாம். நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வந்துர்றேன். நீயும் வந்துரு. நம்ம பார்த்துக்கலாம்பாங்க. ஆனா, ஆல்ரெடி பஷீர் கூட தங்கியிருந்தவங்க எல்லாருமே அந்த ஜெயில விட்டு போயிடுவாங்க. ரிலீஸ் ஆகி போயிடுவாங்க. பஷீர் மட்டும் தான் இருப்பாரு. பஷீருமே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பஷீரும் போயிடுவாரு. நாராயணி அடுத்த நாள் அவர சந்திக்கலான்னு காத்துட்ருப்பாங்க. பஷீரும் நாராயணி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. ஆனா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி போற டேட்டும் அதுதான். ஸோ, அதுக்கப்புறம் பஷீரும் நாராயணியும் பார்த்துக்கிட்டாங்களா? நாராயணி பஷீர நினச்சுட்டு தான் இருந்தாங்களா? ஒரு டைமும் அந்த செடியிலேருந்து பூ பூக்கும்போது நாராயணிக்கு பஷீரோட ஞாபகம் வந்திருக்குமா? இல்ல நான் பஷீர் வந்து அவரு வீட்டுக்கு போயி ஒரு டைம் அவரு பூச்செடி நடும்போது நாராயணிய பத்தி யோசிச்சிருப்பாரா? அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஒரு கொஸ்டினா இருந்தது. இந்த புக்ல நெறைய விஷயம் பேசியிருப்பாங்க. நான் சொன்ன மாரி பொலிட்டிக்கலா நெறைய பேசியிருப்பாங்க. ஜெயில் வாழ்க்கைய பத்தி பேசியிருப்பாங்க. தனி மனுஷன பத்தி பேசியிருப்பாங்க. மனுஷனுக்கும் நேச்சருக்குமான உறவ பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட நாராயணி ரொம்ப 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 ஸ்பெஷல். நாராயணிக்காகவே இந்த புக்க படிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பஷீர் வந்து கண்டிப்பா எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர். ஏன்னா, தன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அவர் எழுத்து மூலியமா தெரியப்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அதுலயும் மதில்கள் ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். எனக்கு பஷீரோட ரைட்டிங்ல இதுதான் முதல் புத்தகம். உங்களுக்கும் மதில்கள் படிக்கணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.